எத்தனை ஆண்கள் வந்து தங்களுக்கு ஒரு பொருள் வாங்கிக்காம எத்தனை தந்தைகள் இந்த சமூகத்துல இருக்கிறாங்க, தனக்குன்னு எதுவும் வாங்கிக்க மாட்டாங்க, குழந்தைக்கு வேணுமேன்னு சொல்லி சேர்த்து வச்சுட்டு போய் வாங்குற கூட்டம் இருக்குடா. இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைக்கு ஐயோ நம்ம குழந்தை பட்டாசு கேட்குது, தீபாவளி பண்டிகை போனீங்கன்னா ரோட்ல வண்டி ஓட்டினீங்கன்னா அணுகுண்டு, அதாவது இந்த குட்டி அணுகுண்டை தூக்கி வீசுவான், 1000 வாழை வச்சுக்கிட்டு இருப்பான் ரோட்ல, பொல்யூஷனா இருக்கும். அந்த பொல்யூஷன்ல ஆட்டோக்காரர் ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பாரு. எதுக்கு? அவர் வீட்டில் குழந்தை இருக்கும், அந்த குழந்தைக்கு ஒரு பட்டாசு நம்ம வாங்கி கொடுத்துட முடியாதா, நம்ம குழந்தையும் சந்தோஷமா அடிக்கணுமேட்டு அன்னைக்கு உட்காந்து ஓட்டிட்டு இருப்பான் மனுஷன். அது அங்க இருக்கிற ஆண்மை. உன் குடும்பத்தை முன்னிலைப்படுத்தி உன் குடும்பத்துக்காக உழைச்சு கொட்டுறான் பாரு, அங்க நிக்குது ஆண்மை. அதை காட்டி படம் எடுங்கடா, அதை காட்டி படம் எடுங்க. நீங்களா நல்ல டைரக்டர், நீ நல்ல ப்ரொடியூசரு. அப்பா பிரஸுக்கு போயிட்டு ராத்திரி திரும்பி வரும்போது உங்க 2 பேருக்கு எல்லாம் வாங்கிட்டு. இது ஆண்மையா? பொம்பளைகளை போட்டு அடிக்கிறதும் துப்பாக்கி சண்டை போடுறதும் இது ஆண்மையா? இது ரவுடித்தனம்டா, முள்ள மாதிரித்தனம், முடிச்ச வைக்கத்தனம். இதை உட்காந்து ஆண்மைன்னு சொல்லி அதையே தான் எல்லாம் பண்றான். பொறுப்பே இல்லை, ஒரு பயிலுக்கும் பொறுப்பு இல்லை. குடும்பத்தை பார்த்து அவன் குடும்பம் என்ன பண்ணும்? நடு ரோட்டில் நிற்கும்.